ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி பூ டீ எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி பூ டீ பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். நம்ம டெய்லியுமே இந்த டீ எடுத்துக்கிற போது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த செம்பருத்தி பூ டீ பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நான் செம்பருத்தி பூ ஃபுல்லாக நான் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 பூக்கிட்ட நானுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ செம்பருத்தி பூ டீ எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவை நல்லாமே கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு தண்ணியுமே ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம செம்பருத்தி பூவில் உள்ள அந்த இதழ்களை ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். கீழே உள்ள காம்பு, அந்த மகர்ந்து சேர்க்கை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த பூவை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். நம்ம ஒத்த செம்பருத்தி தான் நம்ம யூஸ் பண்ணணும் டீக்கு. அடுக்கு செம்பருத்திலாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸுமே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதில் பார்க்குறதுக்கே லைட் மை கலரில் தான் நமக்கு அந்த தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. பார்த்தாலே தெரியும். இன்னுமே நம்ம கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு கலர்ஸ் மாறுறது, நல்லாவே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம இஞ்சியுமே போடலாம். நான் இன்றைக்கி இஞ்சி எடுத்துக்கிறல. இதில் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன்னா லெமன் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சீனி போட்டுக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தேன் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த செம்பருத்தி பூ டீயை நானுமே இதில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட போகிறேன். புழிஞ்ச உடனே நம்மளுக்கு அதில் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் மை கலரில் தான் இருக்கும். நம்ம லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரெட் கலரில் நம்மளுக்கு மாறிடும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சீனி சேர்த்துருக்கோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கிறங்க. நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கரலாம். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தின்னா இது டெய்லியுமே நம்ம அந்த டீ எடுத்துக்கரலாம்.